ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க காவியதர்ஷினி சிஸ்டர். இன்னைக்கு நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ல லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். எப்படி பைத்தான்னா என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம ப்ரோக்ராம்ஸ் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் பிளாக் எப்படி யூஸ் பண்ணுறது, ஐட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், வைல் லூப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட். லிஸ்ட் இஸ் நதிங் பட் நம்ம எப்படி நம்ம சிபிபி ஜாவாலெல்லாம் அரே யூஸ் பண்ணுவோமோ பைத்தானில் அது மாதிரி லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு கலெக்ஷனாக யூஸ் ஆகுது. அதாவது இப்போ நம்ம ஒரு இப்போ வேரியபிள் a is equal to 3, b is equal to 4ன்னு சொல்லி ரன் பண்ணும்போது ஒரு வேரியபிளும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியா மெமரி அலோகேட் ஆகி போகுது. இதே நம்மளுக்கு லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சாம்பிள் லிஸ்ட் எடுத்துப்போம். 1 2 3. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற இதுக்கு தனியா ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்னு வந்துடும் 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மொத்தமாகவே ஒரு வேரியபிள். இப்போ ஏக்கு எப்படி மெமரி அலோகேட் ஆகுதோ லிஸ்ட்டுங்கிறதுக்கு மெமரி அலோகேட் ஆகும். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரே வேரியபிளில் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஸ்டோரேஜும் உங்களுக்கு கம்மியாகும், ஸ்பேஸ் மெமரி அலோகேஷன்ஸும். ஓகேவா? இதுதான் இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ லிஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ வெறும் லிஸ்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வச்சு தான். ஸோ இது ஒரு எம்டி லிஸ்ட். இப்போ இதுக்குள்ளே நம்ம நியூமரிக்கல்ஸாகவும் கொடுக்கலாம், அல்ல ஸ்ட்ரிங் கேர் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்படி உங்களுக்கு நோன் வேல்யூஸாகவும் கொடுக்கலாம். இல்லை இப்போ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இதுன்னு வேரியபிள்ஸ்ன்னு தெரியலன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஏ இப்போ சும்மா ஒரு கேரக்டர்ஸ் நம்மளுக்காக பிரிண்ட் பண்ணிக்கலாம். பி சி. ஸோ லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளையும் இப்போ நீங்கள் இதே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி வரும்னு பாருங்க. நம்ம எப்படி இங்கே கொடுத்தோமோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு ஏ தனியாக பி தனியாக சி தனியாக பிரிண்ட் ஆகணும்னா ஒன்று நீங்கள் இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 0 1 2 0 1 2 இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டாக வராமல் உங்களுக்கு தனித்தனி வேரியபிளாக வரும். ஓகேவா? இல்லை எனக்கு ஏபிசியாக வரணும்னா அது ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அந்த ஐட்ரேஷன்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதே நீங்கள் இன்னொரு ஒரு சாம்பிள் லிஸ்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. ஏபிசியா டி இ எஃப். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு சாம்பிள் லிஸ்ட் 1 சாம்பிள் லிஸ்ட் 2 இப்போ நீங்கள் இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கன்கடினேட் பண்ணலாம். நம்ம சிபி ஜாவாலெல்லாம் கன்கடினேஷன் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கன்கடினேட் பண்ணும்போது அது மாதிரி இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபைனல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஃபைனல் லிஸ்ட்டில் சாம்பிள் லிஸ்ட் 1 ப்ளஸ் சாம்பிள் லிஸ்ட் 2.
நான் ஃபைனல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ABCDEF. ஸோ கன்கார்டினேட் ஆகிடுது. இதே இப்போ வந்து நான் இல்லை எனக்கு இப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ இந்த சாம்பிள் லிஸ்ட்லேயே இப்போ வேற கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு சாம்பிள் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். A B C. இப்போ இதிலே நான் எண்டில் வந்து நான் டிஎஃப் டி சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சாம்பிள் லிஸ்ட் டாட் append of d. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு போய் டியை அட்டாச் பண்ணும். இப்போ சாம்பிள் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண ABCD. இதே எனக்கு வந்து மிட் ஆஃப் தி போர்ஷன் லாஸ்ட்ல வேண்டாம், இப்போ ஏக்கும் பிக்கும் நடுப்புற எனக்கு டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 1. ஸோ சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 1 is equal to D. ஸோ ADC. இப்போ உங்களுக்கு ADBC இப்படி வரணும்னா அது இன்சர்ஷன்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சாம்பிள் லிஸ்ட்டு சொன்னேன். இப்போது இந்த லிஸ்ட்லேயே லிஸ்ட் ஐட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டையே ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க? ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்க. 2 விதமான ஃபார் லூப் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று இன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபார் லூப், இன்னொன்று ரேஞ்ச் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார் லூப். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற அசைன் பண்ணுற வேரியபிள் தான். ஸோ வேரியபிள்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபார் வேரியபிள்ஸ் இன் எதில்? சாம்பிள் லிஸ்ட்டில். பிரிண்ட் இப்போ நம்ம வந்து வெறும்னா பிரிண்ட் வேரியபிள்ஸ்ன்னு கொடுத்து பார்ப்போம் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ABC உங்களோட வேரியபிள்ஸ். இது வந்து இன் கீவேர்ட் யூஸ் பண்ணி. இதே ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வேரியபிள்ஸ் in range of 0, ஓகே. இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன். இதே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா len ஆஃப் உங்களோட லிஸ்ட் நேம் இது கொடுத்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு வந்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணும்போது நம்ம லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோலேருந்து எவ்வளோ லென் வேணுமோ அவ்வளோ இது தானே. ஸோ லென் ஆஃப் சாம்பிள்ஸ். இப்போ எனக்கு வேரியபிள்ஸ் பிரிண்ட் பண்ணு. ஸோ இப்போ பாருங்கள்,
அதில் உங்களுக்கு இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏபிசின்னு வேரியபிளோட வேல்யூ வந்தது. இப்போ வேரியபிள்ஸ்க்கு என்ன வருது? இண்டெக்ஸ் பொசிஷன் வருது. அப்போ இங்கே இந்த ஃபார் லூப்பில் இப்போ வேரியபிள்ஸுங்கிறது இங்கே என்னது? இண்டெக்ஸ் பொசிஷனை குறிக்குது. இப்போ நம்மளுக்கு வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்? ஸோ நம்ம இப்போ வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா என்ன சொன்னோம்? சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் ஒன்னுனா இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் பொசிஷனை 0 1 2 இந்த வேரியபிள்ஸ் வச்சு ஐட்ரேட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 0 பிரிண்ட் ஆகும். அப்புறம் சாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 1 2 3 அப்படின்னு எண்ட் ஆஃப் தி லிஸ்ட் வரையும் பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? சரி, ஏபிசி இப்படிதான் ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணி லிஸ்ட்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. இதே இப்போ சர்ச் லிஸ்ட்ல இப்போ வந்து ஏபிசின்னு இருக்கு. ஏபிசி டி இ எஃப்னு வச்சுக்கலாம். எனக்கு டி வந்து சர்ச் பண்ணணும். இதை வந்து இப்போ நம்ம சி மற்றதுலலாம் என்ன பண்ணுவோம்? பைனரி சர்ச் பண்ணுவோம், லீனியர் சர்ச் பண்ணுவோம். இதில் பைத்தானில் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து எனக்கு டிங்கிற வேரியபிளில் சர்ச் பண்ணணுமா? ஸோ இப்போ ஒரு என்ன வேரியபிள்? டிங்கிற வேரியபிள் எனக்கு சர்ச் பண்ணணும். ஸோ அதை அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் வேரியபிள்ங்கிற ஒரு இதில். ஓகேவா? இப்போ நான் லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன். இஃப் வேரியபிள் டி இன் sample list print the variable is present. Else print the variable is not present. ஸோ இப்போ டிங்கிற வேரியபிள் இருந்ததுன்னா சாம்பிள் லிஸ்ட்டில் வேரியபிள் இஸ் ப்ரெசன்ட்னு பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நாட் ப்ரெசன்ட்னு பிரிண்ட் ஆகும். ஸோ தி வேரியபிள் இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? இந்த எஃப் போட்டு பார்ப்போமா? வேரியபிள் இஸ் ப்ரெசன்ட். ஜி லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா? இல்லை. ஸோ the variable is not present. ஓகேவா? அப்போ வந்து working correct. இதே உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் ப்ரெசன்ட் ஆயிருந்தா அதோட பொசிஷன் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அது ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று பார்ப்போமா? for I for I in sample list range யூஸ் பண்ணலாம். range mostly range யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? range for range 0, len of sample list. If sample list of I equal to variable print
the variable is present at எந்த position அப்படிங்கிறதுக்காக I position. ஓகேவா? else print the variable is not present. G இல்ல. So it is correct. D. So first பார்க்குது போய் பார்க்குது D இருக்கு A பொசிஷன்ல இருக்கான்னு பார்க்குது இல்ல so it is printing variable is not present. B ல இருக்கான்னு பார்க்குது இல்ல C D ல இருக்கு so third பொசிஷன்ல D is present. இப்ப for loop யூஸ் பண்ணி if conditions யூஸ் பண்ணி we used to print it. ஓகேவா? இது வந்து iteration. Next for iteration listல வந்து எப்படி basic sample list பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம iteration wise பார்த்தோம். searching பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் பார்க்கலாம். லிஸ்ட்குள்ள லிஸ்ட் இப்போ ஒரு சிமிலரா ஒரு சாம்பிள் லிஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல இன்னொரு லிஸ்ட் கொடுக்கிறேன். A B C இன்னொரு லிஸ்ட் D E F. இப்போ இந்த ரெண்டு லிஸ்ட் இப்போ லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற லிஸ்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம்? இப்போ நம்ம வெறுமனே print sample listன்னு கொடுத்தா என்ன print அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்படி கொடுத்தோமோ அப்படியே பிரிண்ட் ஆகுது. இதே வந்து நம்மளுக்கு இப்படி வேண்டாம், எனக்கு ABC தனியா வேணும் DEF தனியா வேணும் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணாங்க. இப்போ 0 யூஸ் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. ABC இதே 1 யூஸ் பண்ணா 1 யூஸ் பண்ணா DEF. இதே எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ABCல எனக்கு B பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 0th இண்டெக்ஸ், அந்த 0th இண்டெக்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 0, 1 ஸோ B பிரிண்ட் ஆகும். இதே உங்களுக்கு செகண்ட் அரேல தேர்ட் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இன் செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் சேஞ்ச் ஸோ F. ஸோ இதுதான் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் பேசிக் லிஸ்ட் கிரியேட்டிங் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து லிஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து நம்ம சர்ச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? லிஸ்ட்குள்ள லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்லேயே இன்னொன்று சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ சேம் சாம்பிள் லிஸ்ட் எடுத்துக்கலாம். A B C ஓகேவா? இப்போ print len of sample listனா உங்களுக்கு என்ன வரும்? length of the list வரும். இது ஒரு inbuilt function தான். ஓகேவா?
இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து எனக்கு end of the list. ஸோ அதுக்கு என்ன சொன்னேன், print sample list dot append of e. இது என்ன பண்ணும், end of the sample listல போய் wait first append பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் print sample list. end of the listல போய் print பண்ணும். இப்போ 1 2 3 வச்சுக்கலாமா, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். 1 2 3 4 5 6 வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ len of பார்த்தோம், len of ஃபங்க்ஷன் பார்த்தோம், append ஃபங்க்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு pop அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். பாப்னா எந்த பொசிஷனில் உங்களுக்கு டெலீட் பண்ணணும். இப்போ எனக்கு தேர்ட் பொசிஷனில் டெலீட் பண்ணணும்னா தேர்ட் பொசிஷனில் டெலீட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 5 6. ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்கிற எனக்கு வேல்யூ பாப் ஆயிடுச்சு. இது ஒரு ஃபங்க்ஷன். இன்னொன்று டாட் கவுண்ட் ஆஃப். வேணாம், கவுண்ட் வந்து வேற எதுக்கு தரணும், டாட் இன்சர்ட். எந்த இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும், இப்போ எனக்கு அதே தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம், 8 இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல 8 வந்து ஷிஃப்ட் ஆகி இன்சர்ட் ஆகிச்சு. ஓகேவா, 4 ஆனா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகல, 4 டெலீட் ஆகாம 8 வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஷிஃப்ட் பண்ணி தானாவே ஷிஃப்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் sample list dot remove. எந்த வேல்யூ எனக்கு ரிமூவ் பண்ணணும், 8 ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை 8 ஏன்னா நம்ம அது வந்து கமெண்ட் பண்ணுறோம். ஸோ 6. இப்போ எனக்கு அரேயில் என்ன பிரிண்ட் பண்ணணும், 1 to 5. லிஸ்ட்டில் என்ன பிரிண்ட் பண்ணணும், 1 to 5. ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் இப்படி இதாக பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம சார்ட்டிங்லாம் எவ்வளோ பெரிய கோட் எழுதும் சார்ட் பண்ணுறதுக்கெலாம். இப்போ ஈஸியாக சார்ட் பண்ணலாமா, டாட் sort of, key is equal to none, reverse is equal to false. ஆல்ரெடி ascending orderல தான் இருக்கு. 9 sorry. இப்போ பாரு 2 3 4 5 6 9 ஷார்ட் ஆயிடுச்சா. இதே டிசெண்டிங் ஆர்டரில் வரணும் அப்படின்னா ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூன்னு கொடுத்தா டிசெண்டிங்கில் உங்களுக்கு ஷார்ட் ஆகும். இதே உங்களுக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் பார்க்கல. ஸோ ரிவர்ஸ் எப்படி பண்ணணும்னா இதே மாதிரி தான், sample list dot reverse of யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். 6 5 4 3 2 9. ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், லென்த் ஆஃப் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு அப்பெண்ட் பார்த்தோம், அப்புறம் ரிவர்ஸ் பார்த்தோம், சார்ட், append, reverse, sort, len, append, reverse, sort, insert,
pop, remove. இதெல்லாம் some of the inbuilt functions. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம simple and easy fast codingக்கு யூஸ் பண்ணிக்கலாம் inbuilt functions. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்ல உள்ள எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ பேசிக் லிஸ்ட் கிரியேஷன்ஸ், ஐட்ரேஷன்ஸ், சர்ச்சிங், லிஸ்ட் இன் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட், அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் கோடிங்கில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம அதர் இப்போ கலெக்ஷன்ஸில் லிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி கலெக்ஷன். ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, கலெக்ஷன் டைப்ஸ் இருக்குது, டியூபிள்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.